இயக்குனர் சங்கருக்கு சொந்தமான 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் முடக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. செய்தியாளர் சாலமன் கூடுதல் விவரத்தோடு இருக்கிறார். சாலமன், எந்த காரணத்தின் அடிப்படையில் இந்த சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கு, எந்தெந்த சொத்துக்கள் இவை, விவரம்? திரைப்பட இயக்குனர் சங்கருக்கு சொந்தமான 10.11 கோடி மதிப்பிலான 3 அசையா சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கி நடவடிக்கை எடுத்துள்ளது. குறிப்பாக கடந்த 2010ஆம் ஆண்டு மாபெரும் வெற்றி படமாக அமைந்த எந்திரன் திரைப்படத்தின் கதை என்னுடைய கதைதான் என்ற ஆரூர் தமிழ்நாடன் என்பவர் எழும்பூர் நீதிமன்றத்தை ஒரு வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு மீதான விசாரணையானது நடைபெற்று வந்த நிலையில இந்த வழக்கானது சட்டவிரோத பணப்பரிமாற்ற அடிப்படையில அமலாக்கத்துறைக்கு சென்றது. அமலாக்கத்துறையினர் ஏற்கனவே சங்கருக்கு சம்மன் அனுப்பி தீவிரமாக 3 மணி நேரமாக விசாரணை மேற்கொண்டனர். மேலும் இது மட்டுமின்றி இது தொடர்பாக ஒரு அறிக்கையும், அதாவது இந்த காப்புரிமை சட்டத்தை மீறி செயல்பட்டதாக சங்கருக்கு தெரிவித்த நிலையில இது தொடர்பான அறிக்கையும் அமலாக்கத்துறைக்கு கிடைத்தது. அந்த அறிக்கையில இவர் காப்புரிமை மீறி அதாவது செயல்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. பதிப்புரிமை சட்டத்தின் கீழே இவருக்கு மீது வழக்கு பதிவு செய்து தீவிரமாக நடவடிக்கை மேற்கொள்ள, குறிப்பாக ஜிக்குபா என்ற கதையும் எந்திரன் கதையையும் ஒரே கதையம்சம் கரு அம்சம் கொண்டது எனவும் அதுல தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில தான் இவர் மீது தற்போது நடவடிக்கை எடுத்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் மொத்தம் 10 கோடி அளவிலான சொத்துக்களை முடக்கியுள்ளனர். இந்த படத்திற்காக இவர் 11.5 கோடி ரூபாய் எந்திரன் படத்திற்காக இயக்குனர் சங்கர் சம்பளமாக பெற்றிருப்பதும் தெரிய வந்துள்ளது. அதன் அடிப்படையில தற்போது விசாரணை மேற்கொண்டு முதற்கட்டமாக இயக்குனர் சங்கரின் 10.11 கோடி ரூபாய் சொத்துக்களை அமலாக்கத்துறை முதற்கட்டமாக நடவடிக்கை எடுத்துள்ளனர். அடுத்த கட்டமாக மீண்டும் அவரிடம் சம்மன் அனுப்பி விசாரணை மேற்கொள்ள அமலாக்கத்துறை அதிகாரிகள் திட்டமிட்டிருப்பதாகவும் ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. எந்திரன் திரைப்படத்தின் கதை யாருடையது அப்படின்ற சர்ச்சையில தொடங்கி அமலாக்கத்துறை அதன் சார்பாக 10 கோடி ரூபாய் சொத்துக்களை முடக்கி இருக்கிறது அப்படின்ற தகவல்கள் வரை வழங்கினீர்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.